ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு கச்சபேசர் போல தொடங்கணும். அதுக்கப்புறம் அது மெருகேறி சீனிவாச ஸ்கூலில் ஒரு மீட்டிங் போட்டு அங்கே மரக்கன்று வச்சோம். அதுலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் விழுதுகள் வந்து பல சேவைகளை வந்து தொடர்ந்து பண்ணுது. அதில் ஆரம்ப காலங்களில் மரம் வைக்கிறது, அதுக்கப்புறம் ரத்த தான முகாம், அப்புறம் விபத்தில்லா தீபாவளி, அதுக்கப்புறம் 3வது சக்தி, அதுக்கப்புறம் செம்மை இல்லம், இப்படி ₹1 திட்டம், மாணவர்களுக்கான மாலை நேர வகுப்பு, இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் வந்து விடுதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக பண்ணியிருக்கிறோம். இதில் குறிப்பாக வந்து அரசாங்கத்தில் வந்து பதிவு பண்ணல தலைவர் செயலர்கள் மக்கள் பொறுப்பேற்க பல்வேறு நிகழ்வுகளை வந்து மக்கள் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கான பணிகளை செய்ய ஆரம்பிச்சது. அந்த ஒரு நிகழ்வு இன்றைய நிகழ்வு கூட ஒருத்தர் பொறுப்பேற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இவங்க தொகுத்து வழங்குற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு நபரை நம்ம பொறுப்பாளர் ஆக்கி அவங்க மூலியமாக தான் இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கொண்டு வருகிறோம். அதுக்கு குறிப்பான ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தர் பின்னாடி பண்ணிட்டு 10 பேரை செய்யறது அது வந்து ஒரு வேலை வாங்குற மாதிரி இருக்கும் பல்வேறு இடம். ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபரும் வந்து லீடர் ஆகணும், தலைமை பண்பு வரணும், பொறுப்பேற்கணும். ஒரு தெருவில் போய் நம்ம சுத்தம் பண்ணி அங்கே வந்து மரக்கன்று வைக்கிறதோ இல்லை குப்பையை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்தால் திருப்பி மறுநாளோ இன்னொரு நாள் போக சொல்ல அதே நிலை இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்துட்டு நம்ம அந்த வேலை செஞ்சோம்னா அப்போ அவங்க அங்கே தலைவராகிறாங்க, அந்த பொறுப்புணர்ச்சி வந்துடுது. அப்போ நான் சமுதாய அக்கறை வந்தது. அப்போ அந்த இடம் என்றைக்குமே தூய்மையாக இருக்குதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. விழுதுனுடைய அடிப்படை எண்ணம் இதுதான். பணம் காசு வாங்காம பொறுப்பேற்க வைக்கணும். ஒவ்வொரு குடிமகனையும் நம்ம பொறுப்பேற்கணும். அந்த அடிப்படையில் விடுதல் செயல்படுறது விஷயம் தான் வந்து வசந்தவாசல் நிகழ்ச்சி. தொடர்ந்து மாதம் வந்து 4வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு இனிமேல் நடக்கும். ஸோ நமக்கு தெரிந்த நண்பர்கள் நடந்துக்கிட்டு நம்ம தெரிவிப்போம். ஸோ இதனால நம்ம சுற்றி ஒரு நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2020 வந்து அன்னச்சத்திரம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பசித்தோர் அனைவருக்கும் உணவு அளிப்போம்னு சொல்லிட்டு பசி இல்லா ஒரு உலகத்தை படைக்கணும் தான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அன்னச்சத்திரம்ன்ற பேரில் ட்ரஸ்ட் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விடுதிகள் ட்ரஸ்ட் சரியில்லை நம்மளுடைய சொன்ன மாதிரி. ஸோ அதனால் தாண்டி அன்னச்சத்திரம்ன்ற பேரில் 3 வேளையும் காலையில் மதியம் இரவில் வந்து இங்கே சாலை ஓரத்தில் இருக்கவங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கோம். இது வந்து 2020 வந்து பண்ணிட்டு இருக்குது. ஆரம்பிக்கும் போது வச்சிருந்த விஷயம் முடியும் தான் சென்னை அருந்ததியா ஆலயம் அங்கே பெரம்பூர் அங்கே தான் பண்ணலாம் ஐடியா தான். ஸோ ஒரு நபர் வந்து 3 கிலோ அரிசி 1/2 கிலோ பருப்பு தரணும். இதுதான் வந்து இன்னும் ₹100 மாற்றம் தரணும். இப்போ வந்து ரீசெண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வீட்டில் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பிறந்தநாள் வச்சுட்டு காலையில் அவங்க தப்பா கொடுக்குற மாதிரி மதியம் வந்து ஆரம்பத்தி 50 நாளை கடந்து ஏகப்படாத நைட் இரவு சர்வீஸ் வரைக்கும் என்னுடைய செயலெல்லாம் முழுக்க மக்கள் சார்ந்த செயலாக ஐயா வந்து இந்த தொழிலாளர்களை பார்க்க முடியும். எண்ணங்கள் சொல்லியிருக்காங்க. எண்ணங்கள் வந்து ஐயாவுடைய எண்ணங்கள் ரொம்ப சிறப்பாக மனதை தொட்டுடும். எவ்வளவு தூரம் எளிமையா வாழ்க்கையை கொண்டு போக முடியும், அப்ப நம்ம வாழ்க்கை எதுவுமே பாதிக்காதுன்னு நினைக்கிறோம். பணப்பிரச்சனை ஃபர்ஸ்ட் நமக்கு இல்லைன்னா போது கடன் பண்ணியிருக்கோம் இல்லையா. மெடிக்கல் மருத்துவத்தை எடுத்துக்கினாலுமே எங்களுக்கு கடவுளோட அருளாலும் தெரியல, எங்களுக்கு எப்படியாவது அதெல்லாம் கிடச்சிடுறாங்க. அப்போ இங்கே அக்குப்பஞ்சர் டாக்டர் கிடச்சிருக்காங்க. அவங்க சொல்ற விதம்னா கடவுளை வேண்டும் கூட செம்பின்னு ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருந்தார். எனக்கு 10 வருஷம் 12 வருஷமா எனக்கு காசு அமைய மாட்டார். நான் உடம்பு முடியல, அடுத்து தண்ணி கேன்லாம் போட்டிருந்தேன். நான் தண்ணி கேன் போடணும், ஆனால் எனக்கு முடியல சுத்தியமாக காய்ச்சல் கொதிக்குது. நான் அடுத்து போய் தண்ணி கேன் வீட்டுக்கு போடணும் அப்படின்னு நீ வாயை தரேன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு இன்னும்ன்ற தலைப்போட்டி நான் பேசலான்னு இருக்கேன். சில கொஷின்ஸும் இருக்குது, அதை கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கலாமா? எண்ணம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வேறுபடும். நான் இப்போ ஒரு மாதிரி யோசிப்பேன், அது வந்து எல்லாருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அதில் ஒரு சின்ன கொஷின், இப்போ எண்ணம்னு சொன்னதும் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம்? எண்ணம்ன்றது ஒரு வார்த்தை தான், ஆனால் ஒவ்வொரு கண்ணோட்டத்துலேயும் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியுது. நீ என்ன நினைக்கிறியோ அதுவே நடக்கும்னு சொல்லுவாங்க. நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எண்ணத்தை வச்சு தான் ஒருத்தரோட எதிர்காலமும் சரி இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு இதுவும் சரி தீர்மானிக்க போகிறது. பிடிச்சி என்ன விஷயம் பண்ணாலும் அதுதான் நான் எண்ணமா நான் பார்க்குறேன். என்ன நான் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் என்ன கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேனோ அதுதான் வந்து ரொம்ப
சிறப்பாக நான் பார்க்குறேன். சமூகத்துல இந்த மாதிரி எண்ணங்களுடைய நபர்கள் வந்துட்டாங்கன்னா சமுதாயத்தில் நமக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு தப்பு செயலும் நடக்காது. நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். அவங்களுக்கு நல்லது நடந்துடும். அவங்க அடிப்படையில் அவங்க வந்து அந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க ரெண்டு இடத்தையும் மக்கள் மனக்கவலை போய் கொட்டுறாங்க. அப்படியே அவ்வளோ தூரத்துக்கு போய் ஹாஸ்பிட்டல் ஏதாவது உடம்பு சரியில்லாம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி நின்றுவோம். அப்புறம் மனசு கேட்கலாம் எல்லாம் போய் கோயிலில் போய் நின்றுவோம். இந்த ரெண்டு விஷயம் தான். இந்த ரெண்டு இடத்துல என்னைக்கு கூட்டம் குறையுதோ அன்னைக்கு வந்து உலகத்தில் நிச்சயமா அமைதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கூட்டமே போகக்கூடாது அப்படின்னா இல்லை, நிச்சயமா போவோம். ஸோ நான் இன்னைக்கு தலைப்பு வந்து வாழும் கலையில் பார்க்கும்போது வந்துட்டு அப்போ நான் கேட்டேன் வாழும் கலையில் என்னப்பா பேசணும், நாங்கள் பேசணும் கூப்பிட்டீங்கன்னா என்ன பேசணும், எதை பற்றி பேசணும், நான் நீங்கள் வாழும் கலையில் இதெல்லாம் குறிப்புகள் இருக்குண்ணா. அப்போ அந்த குறிப்புகளையே நான் குறிப்பாக வச்சுக்கிட்டு பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் குறிப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல போட்டது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா தற்சோதனை போட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து எண்ணங்கள், அப்புறம் மனம், அப்புறம் ஒழுக்கம், அப்புறம் சமூகம் அப்படின்னு ஒரு 5 விஷயத்தை போட்டிருந்தாங்க. முதல்ல நம்ம எல்லாரும் வாழும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா வாழும் கடையில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மனம் தான். அப்போ முதல்ல மனத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். மனமும் வயிறும் ஒன்று, ரெண்டுத்துக்குமே போதும் சொல்கிற குணம் இருக்கு. மனமும் வயிறும் ஒன்று. நம்ம சாப்பிட்டா போதும்னு சொல்லுவோம். மனசு கூட ஆக்சுவலாக அது மாதிரி தான். அது மனசுக்கு தேவையானது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்பப்போ தேவைப்படும். அப்பப்போ அதுக்கான விஷயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்போ அது ஹாப்பியாகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்தவர் வீட்டுக்கு போயிருப்போம். நம்ம அங்கே நம்ம நண்பர்களோட நின்றுட்டு இருப்போம். அங்கன்னா நம்ம சிரிச்சு பேசுவோம். ஒரு இரங்கல் வீட்டுக்கு போயிருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம மாலையை போட்டு நம்மளும் சோகமாக வெளில வந்திருப்போம். ஆனால் நண்பர்கள் கூட சிரிப்போம். இது எப்படி சாத்தியமாகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் இரங்கல் வீட்டுக்கு போவேன், பயங்கர கண்ணத்தவன் என் மனசோட போகணும்னு போவேன். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் வடிவேல் காமெடி சொல்லுவாங்க, ஒன்று சிரிச்சிட்டு. இது எப்படி அப்போ சாத்தியமாகுது அப்படின்னா மனசுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மாற தெரியும். அது வயிறு மாதிரி தான். வேலைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அது வேலை சாப்பிட்ற போதுனிடும். 3 வேலை சேர்த்துல சாப்பிட முடியாது. நான் நீ 3 வேலை சாப்பிடல, ஒரே வேலை சாப்பிட முடியும், மனசு சாப்பிட முடியாது. மனசு கூட அது மாதிரி தான். அப்பப்போ அதுக்கு தேவையான சின்ன விஷயம், அந்த சின்ன சந்தோஷங்கள், சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டோம்னா மனம் சரியா போயிடும். ஸோ மனம் இவ்வளவுதான். ஸோ மனதுக்கு வந்து நிறைய பெருசா பேசுவாங்க, பெரிய புத்தகங்கள்லாம் போடுவாங்க. ஆனால் என்னோட புரிதலோட மனம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மனமும் வயிறும் ஒன்று. மனசை ரொம்ப ஈஸியா போதும் சொல்ல வச்சிடலாம். மனசை போதும் சொல்ல வச்சிடலாம்னா அடுத்தது அப்போ எண்ணங்கள் பத்தி பேச வேண்டியிருக்கு. இப்போ மனம் இருந்ததுன்னா எண்ணங்கள் எங்கேருந்து உதயமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்துல இருந்து உதயமாகுது வச்சுக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி வந்துட்டு இப்போ இவர்கிட்ட கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன ஆக போறீங்க பெருசானா, பெரியவரான என்ன ஆக போறேன் உங்களதான் இங்க இருக்கிறதுலேயே நீ தான் சின்ன பையன் நம்புறேன் சொல்லுங்க. நாளைக்கு நீ பெரிய ஒரு 100 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படி சொன்னா எனக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு. அதனால நீ பெரிய வக்கீல் ஆகணும், இல்லை நீ பெரிய லாயர் ஆகணும், இது டாக்டர் ஆகணும் அப்படிலாம் சொன்ன இப்போ சொல்லுவாங்க நான் ஒரு வக்கீல் ஆகணும் ஆசைப்படுறேன், போலீஸ் ஆகணும் ஆசைப்படுறேன். ஸோ எண்ணம் வந்துட்டு குழந்தை மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எண்ணங்களுக்கு அளவு கிடையாது. மனசுக்கு எப்படி போதும் டக்குன்னு சொல்லுவோம் வயல் மாதிரியோ, ஆனால் எண்ணத்துக்கு வந்து அளவே கிடையாது. எப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சம பண்ணி போகும்போது போவோம், நாங்கள் சாப்பாடு போடுவோம், நல்ல வயிறாக சாப்பிடுவாங்க, பிரியாணி போட்டிருக்கலாம் நீங்க அப்படின்வாங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு பிரியாணி போட்டிருக்கலாம்ல அப்படின்வாங்க. அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கீங்க, இதுக்கு கண்டிப்பாக உங்க வீட்டில் என்னைக்கோ ஒரு நாள் நடந்திருக்கும். என்னப்பா உப்பே இல்லை, என்னப்பா காரம் அதிகமாக போயிடுச்சு, என்னப்பா இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க, சாப்பிடாம சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒன்று எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குறை சொல்ற பழக்கம் மனிதனுக்கு வந்துட்டு உணவுல இருந்தே இருக்கு. அப்போ ரொம்ப ஈஸியா போதும் சொல்லக்கூடிய வயிற்றுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது எவ்வளோ போட்டாலும் பத்தாது. ஆக்சுவலா எண்ணங்கள் எவ்வளோன்னு எண்ணங்கள் போட்டு இருக்கலாம். அப்போ எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்போ எண்ணங்கள் நிறைய வருங்கிறது முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். என்னோட பர்சனல் கருத்து நான் நிறைய இடத்துல பதிவு கொண்டது விட்டுங்கன்னா, எண்ணங்களை அடக்கலான்னு தயவுசெய்து செய்யாதீங்க. எண்ணங்கள் அடக்கூடாது. எண்ணங்கள் வந்து அருவி மாதிரி, ஒரு அருவி மண்டல போயிட்டே இருக்கு. எண்ணங்கள் வந்து அருவி மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு அணை போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதை தேக்கி வைக்க ஒரு நாள் பீரிட்டு திருப்பி வெளியிடும். அதனால வந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்கிட்ட நான் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குற விதம் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஒருத்தவரமா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா சைலண்ட் சிட்டிங். மெடிடேஷன் என்ன சொல்றது, சும்மா கவனம் உட்காருங்க, 1/4 மணி நேரம் உட்காருங்க, என்ன வேணும் மனசு வரட்டும், யோசிச்சுட்டே இருங்க, எதுவுமே நிறுத்தாதீங்க. அந்த எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்துனா அதை திரும்பி ஒரு நாள் பிரிச்சுட்டு வரும். ஒரு சின்ன உதாரணம் தான். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும், சின்னதா சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்பவே புரிஞ்சிடும். ஒய்ஃப் ஒருவேளை வந்து இல்ல இவர் சொன்னா பாவம் இவர் கோச்சுப்பாரு, இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டே இருப்பாங்க. இல்ல ஹஸ்பண்ட் வந்து இப்ப சொல்ல வேண்டாம் அப்புறம் சொல்ல நிறுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குக்கர் வெடிக்கிற மாதிரி டமால் வெடிக்கிற செய்யும். ஆனா அப்பப்போ அதை நீங்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்துட்டு ஒரு நாலு இடையில வந்து நமக்கு ஒரு புரிதல் வந்துடும் இல்லையா. எண்ணங்கள் அதே மாதிரிதான். நீங்க அணை போட்டா அதை வந்து நிறுத்தலாம் முடியாது, எண்ணங்கள் திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்ப எண்ணங்களை நீங்க சரி பண்ணணும். எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை, ஒரு அமைதி நிலைக்கு போகணும்னா முதல்ல நிறைய எண்ணங்களை போடுங்க.
உங்களால எவ்வளவு முடியுமோ எண்ணங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப கண்ணை மூட நீங்க தியானம் பண்ணக்கூடாது. கண்ணை மூடி கண்டதையும் யோசிக்கணும். நான் எல்லாத்தையும் யோசிங்க. அதாவது ஒரு 1000 பாசிபிலிட்டி இருக்கு ஒரு விஷயத்துக்கு, 1000 விஷயத்தையும் யோசிங்க. 1000 விஷயத்தையும் யோசிக்க தோணுதுன்னா 1000 விஷயத்தையும் யோசிங்க. 6 மாசம் ஆகுதுங்க, தினம் நான் இப்படியே உட்காந்துருக்கேன், ஒரு நாள் கூட நான் அமைதியா உட்கார முடியலன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட ஆகட்டும், நீங்க போயிட்டே இருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன வந்துட்டு, ஒரு எண்ணம் வந்து ஓட 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 எப்படி தண்ணி வந்துட்டு அது ஆரம்பிக்கிற இடத்துல வீரியம் அதிகமா இருக்கும். அது போக 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 தரைக்கு வந்து அது நிலத்துக்கு வந்து கடலுக்கு சேர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது அமைதியாயிடும். எண்ணமும் அதே மாதிரிதான். நீங்க அதை ஓட விட்டுடணும். அதை நிறுத்தலாம் கூடாது, நிறுத்தலாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டோம்னா நாளடைவில் அது அமைதியாயிடும். அப்ப எண்ணங்கள் குறைக்கிறதுக்கு இதான் வழி. எண்ணங்கள் அதிகமா பண்றது தான் எண்ணங்கள் குறைக்கிறதுக்கான வழி. எல்லாரும் எண்ணங்கள் குறைக்கணும், நான் குறைக்க சொல்ல மாட்டேன். நிறைய பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம எல்லாரோட கெப்பாசிட்டியுமே இவ்வளவுதான். ஏன்னா மனசுக்கு தேவையான எண்ணம் வந்து ஒரு 10 தான் இருக்கும். ஆனா நம்ம மனசுல தோன்ற விஷயம் 1000 இருக்கும். நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்ப இந்த ஆராய்ச்சின்னு சொல்லும் போது தான் இந்த தற்சோதனை வரும். தற்சோதனை பெரிய சப்ஜெக்ட், அது லாஸ்டா பேசலாம் வச்சிருக்கேன். இப்ப எண்ணங்கள் பத்தி நம்ம பேசிட்டோம். நிறைய எண்ணங்கள் வருது. அப்ப நல்ல எண்ணங்கள் வர வைக்கிறது எப்படி? இப்ப என்ன வருது, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, கையில பணமே இல்லை, என்ன நீங்க பாசிட்டிவா யோசிக்க சொல்றீங்க, எப்படி யோசிக்கிறது? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன், இப்போ நான் பாசிட்டிவா யோசிக்க சொன்னா எப்படி யோசிக்கிறது? எனக்கு வேலை போயிடுச்சு, நான் வந்து வேலை இடத்துல வேலை எல்லாம் போயிடுச்சு, எப்போ என்ன வேலை கிடைக்கும்னு தெரியல, எப்படி நான் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கிறது? என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான், என் பர்ஸ் ஒருத்தன் திருடிட்டான், எப்படி நான் வந்து பாசிட்டிவா இருக்க முடியும்? எனக்கு திட்ட தான் தோணும், நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து எப்படி குறைக்கிறது? நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்ல. இப்போ அண்ணன் சொன்னாரு, அண்ணன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளியான குணம் பார்க்க முடியுது. எங்க அப்பா வந்து ஒரு யூனியன் லீடர். எப்பவுமே வந்துட்டு அப்பா கிட்ட வந்து ஒரு சினம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அது என்னன்னா அந்த சமூகத்துக்கு மேல அவர் மேல இருக்கிற ஒரு பெரிய கோபம் இருக்கு அவருக்கு. ஏன் மக்கள் இவ்வளோ சுயநலத்தோட இருக்காங்க, ஏன் வந்து முதலாளிகள் இருக்காங்க? நான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா 1 மாசம் கிட்ட பேசாம இருந்தாரு. நான் வந்து ஒரு யூனியன் லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஒரு முதலாளி ஆகணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவருக்கு புரியுது. அப்ப நான் சொல்லுவேன், நான் உங்களை பார்த்து வளர்ந்ததால தான் நல்ல முதலாளியாக இருக்க முடியும்னால. இப்போ அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, நான் வந்து அன்பு வந்துட்டு ஒரு முதலாளி, அவர் நான் முதலாளி மாதிரி பார்க்குறேன், ஒரு நல்ல முதலாளியை பார்க்குறோம். அது வாய்ப்பு எப்படி கம்யூனிஸ்ட் வார்த்தை ஒன்று நடுவில் பயன்படுத்தினாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கம்யூனிஸ்டா ஒரு முதலாளி எப்படி இருக்க முடியும்? ஒரு முதலாளி ஒரு கேபிட்டலிஸ்ட், ஆனால் ஒரு கம்யூனிஸ்டா எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்துட்டு அந்த எண்ணங்கள் வந்து சரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, கேபிட்டலிஸ்டுக்கும் எண்ணம் இருக்கு. லாபம் சம்பாதிக்கிறது என்னோட முக்கியமான எண்ணம். ஒரு தொழில் பண்றவனோட முக்கியமான எண்ணம் என்ன? நான் ஒரு பணம் போடுறேன், ஒரு தொழில் பண்றேன், இதுல ஒரு லாபம் எடுக்க வேண்டியது தான் என்னோட பிரதானமான எண்ணம். ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் முதலாளியா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் பணம் போடுறாரு, அவரும் தொழில் பண்றாரு, அவரும் பணம் பண்ணுவாரு. ஆனா அவரோட எண்ணம் அதிகமா எங்க இருக்குன்னா, என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், என் கூட இருக்கவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நான் அவங்களை நல்லா பார்த்துக்கணும், இங்க வேலை செய்யற மாதிரி எங்கேயும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழல் அமையணும். அப்போ அங்க அவர் பணம் பண்ணுவாரு, ஆனா அது 10வது வந்து நிற்கும். முதல்ல இருக்கிற 9 விஷயங்கள் பார்த்தோன்னா என்னை சார்ந்த மக்களை பத்தின சிந்தனைகள் வரும். அப்ப இங்க எண்ணங்கள் அதே தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எண்ணங்கள் வந்து அதே பணம் பண்ணுன்ற எண்ணம் இங்கேயும் இருக்கு, ஆனா அது 10வது இடத்துல இருக்கு. என் கூட இருக்கவங்க நல்லா பார்க்கணுன்ற எண்ணம் முன்னாடி வைக்கணும். அப்ப இந்த எண்ணம் சீரமைப்பு, என் எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு, 100 எண்ணங்கள் வருது, இப்ப நான் வந்து சீரமைக்கணும். அப்ப சீரமைக்கிறதுக்கு எனக்கு ஒன்று தேவைப்படுது, அதுதான் ஒழுக்கம். அப்ப ஒழுக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எண்ணங்களை சீரமைக்கலாம். ஏன்னா எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப நான் காலேஜ் படிக்கிற போதோ இல்ல காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் புதுசுல கூட ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தா கண்ணு அங்க போச்சு, அப்ப எண்ணம் வந்து அங்க கொண்டு போகுது என்ன. ஆனா என் ஒழுக்கம் என்னை வந்து என் கண்ணு திருப்புது. அப்ப எது என்ன திருப்புது? எண்ணத்துக்கு நிறுத்தல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால சொன்ன எண்ணத்தை எதுவுமே நிறுத்த முடியாது. ஒரு அழகான பெண் போறாங்க, அவங்க பார்க்கணும்னா எண்ணம் வந்து போக தான் செய்யும், அது உங்களால கண்டிப்பா நிறுத்த முடியாது. எதை கொண்டு நிறுத்த முடியும்னா ஒழுக்கத்தை கொண்டு வேணா நிறுத்தலாம். அப்ப எண்ணம் வராம இருக்கணும்னா ஒழுக்கம் இல்லாம எண்ணம் மாற்ற முடியாது. இப்போ ஒழுக்கத்தை இருக்கணும். இப்போ ஒழுக்கத்தை வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது. The most difficult thing in the world is discipline அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. நேரத்தை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இப்போ டைம் மேனேஜ் பண்றீங்க? இப்போ தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குடும்பம், தொழில், சமூகம் அப்படி இது 3மே எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இனி கூட நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி, டிசிப்ளின் தான் ரொம்ப கஷ்டம். அப்போ ஒழுக்கம் தான் ரொம்ப கஷ்டம், மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி. நேரத்தை மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நேரம் மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் 5 மணிக்கு எழுச்சிக்கணுன்றது ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா நேரம் அதிகமாக கிடைக்கும். அப்ப எது நம்ம சரி பண்ணணும்? நேரம் சரி பண்றதுலாம் கஷ்டம், அதெல்லாம் முடியாது நம்மளால. யாருக்காகவும் நேரம் நிற்காது. ஆனா எது உங்க கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா நீ எப்படி இருக்குன்றது பொறுத்து தானே. அப்போ ஒழுக்கத்தை வச்சுக்கணும். அப்போ ஒழுக்கம் சீராக இருந்தால் விவேகானந்தர் சொல்றாரு, ஒரே ஒரு நல்ல பழக்கம்
ஒரே ஒரு நல்ல பழக்கம், என்ன பழக்கம்னா இருக்கலாம், ஒரே ஒரு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது 9 நல்ல பழக்கத்தை கொண்டு வந்து சேர்க்குமா. ஒரே ஒரு நல்ல பழக்கம், அது என்ன பழக்கம்னா இருக்கலாம். ஒரு செருப்பு விடும்போது நான் வந்துட்டு அப்படி இப்படி கழட்டி விடாம ஒரு இடத்துல ஒழுங்காக வைப்பேன். ஒரு சின்ன ஒழுக்கம், இந்த ஒரே ஒரு ஒழுக்கம் இருந்தாலே இதை ஒட்டி 9 ஒழுக்கம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம். இதை நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்றாரு. அப்போ வந்துட்டு ஒழுக்கத்தை வந்துட்டு நம்ம வந்து கடைபிடிக்க பார்க்கணும். ஹேபிட்ஸ் தான். இப்போ ஒழுக்கத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது, ஒழுக்கத்தை நம்ம நல்ல ஒழுக்கங்களை கொண்டு வரணும். இப்போ இந்த நல்ல ஒழுக்கங்கள் கொண்டு வர்றது தான் வந்துட்டு எங்கே கொண்டு வர முடியும், எங்கே ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் சார்ந்த வேலை செய்யும் போது இந்த ஒழுக்க நெறிகள் வந்துட்டு கட்டாயப்படுத்தப்படுது. நம்ம வந்து நம்ம மனசார ஏற்றுக்கிட்டோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நான் முதல்ல சமூக பணி வரும்போது எனக்கு வந்து 8 வயசு 9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கூட்டு போறாரு, ரோடு கிளினிக்காக கூட்டு போறாரு. என்ன ரோடு கிளீனிங் கூட்டு போன சத்தியம் நான் போயிருக்க மாட்டேன். அவர் என்ன கூட்டு போகும்போது, பாப்பா நீங்க ரோடு கிளீன் பண்ணணும், வந்தானா உங்க சாக்லேட் எடுத்துருவேன். நான் போன சாக்லேட் தான். நான் வந்து ரோடு கிளீன் பண்ணுறதுக்காகவே போவே இல்லை, நான் சாக்லேட் தான் போனேன். ஆனா அந்த சாக்லேட்டுக்காக போனவன் தான் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம். அப்போ அந்த ஒழுக்கத்தை பழக்கப்படுத்தணும்ல, அப்போ பழக்கத்துல தான் ஒழுக்கம் வரும். சில பழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழகணும், அதுக்கு பின்னாடி எங்க ஒழுக்கம் வருது, அது எங்க நம்ம கொண்டு போய் விட நமக்கு இன்னைக்கு தெரியவே தெரியாது. அப்படி யாருமே கணிச்சுலாம் வந்துட்டு பெரிய ஆனதே கிடையாது. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய ஒழுக்கங்களை நம்ம கிட்ட சேர்க்கும். இப்போ வந்துட்டு நேரத்துக்கு வர்றது, இது ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா, நான் டைமுக்கு கிளம்பணுன்றது மட்டும் தான் பழக்கம். நான் ஏன் மீட்டிங் சொன்னேன், ஒரு 4:30 மணிக்கு ஒரு மீட்டிங் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, 4:30 மணிக்கு என் வீட்டில் இருந்து நான் வரணும்னா, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இன்னைக்கு வந்து 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். 4:30 மணிக்கு மீட்டிங்கு. அப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, நம்ம காரில் வரோம், ஒருவேளை காரில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வர வரையில் பஞ்சர் ஆகும். இதெல்லாம் நடக்கும், ஒரு கார் வச்சுதான் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக வண்டி பஞ்சர் ஆகும், டிராஃபிக் ஆகும், வண்டியில் ஏதாவது கோளாறு வரும். அப்போது நமக்கு வந்து ஒரு மணி நேரமாவது பஃபர் இருக்கணும் நமக்கு. அப்போ நம்ம வந்து இங்கே மீட்டிங் போகிறோம், நம்ம தான் தலைமை கூப்பிட்டுருக்காங்கன்னா 4:30 மணிக்கு போகிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3:30 மணிக்காவது நம்ம அங்கே இருக்கணும். இது ஒரு பழக்கமாக ஆரம்பிச்சது. நான் நேரத்துக்கு வரன்ற ஒழுக்கம் இருக்குன்னு நம்ம மக்கள் நம்புறாங்க. அப்போ இது வந்து ஒழுக்கமாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பழக்கமாக தான் நான் பழக்கப்படுத்திக்கிறேன். சீக்கிரம் கிளம்பிப்பேன். நிறைய பேர் எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, ஏப்பா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? நீ பக்கம் காரில் போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறீங்க, எதுக்கு கிளம்புறீங்க? உங்கள் பழக்கமே கடுப்பாக இருக்குவாங்க. ஆனால் அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம காப்பாற்றிட்டு வந்ததால நேரத்துக்கு போகிற ஒழுக்கம் நீங்கள் வந்துட்டு கிடச்சிருக்கு. அப்போ ஒழுக்கம் முதல்ல கிடைக்காது, பழக்கங்கள் தான் ஒழுக்கத்தை கொண்டு வரும். அதனால தான் சின்ன பசங்க சொல்லும்போது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, சில பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாதுவாங்க. பழக்க வழக்கத்தை மாற்றக்கூட சொன்னாங்க. ஏன்னா பழக்க வழக்கங்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ பழக்க வழக்கங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணணும். எது நல்ல பழக்கங்கள், எது கெட்ட பழக்கங்கள்? அப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து நேச்சு கேட்கிறாரு, சுய இன்பம் நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப புதுசப்போ, நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட புரிதலே ரொம்ப குறைவா இருந்தது அந்த டைம்ல. இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கல. ஒரு 300 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் நம்மளை மடக்கிறதுக்காக கேட்டானா இல்லை நிஜமாலே அந்த கேள்வி வந்து கேட்டானா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேள்வி என்கிட்ட வைக்கிறாங்க, சுய இன்பம் நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ நான் அதுக்கு பதில் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வந்து ஒழுக்கம் ரீதியா இது கெட்ட ஒழுக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது கெட்ட ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பையனுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன சொன்னேன்னா வந்துட்டு, இப்போ முருகன் சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை நாங்கள் சொல்றோம். உன்னோட ஒரு செயல் இன்னொருவரை சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் பாதிக்காட்டி அது நல்லது. ஆனா உன்னோட செயலோ உன்னோட எண்ணமோ உன்னோட சொல்லோ இன்னொருத்தரை பாதிச்சா அது தப்பு. அப்போ சரி தப்புக்கு இவ்வளவுதான் விளக்கம். என்னோட எண்ணமோ என்னோட சொல்லோ என்னோட செயலோ இன்னொருத்தரை உடலாலேயோ மனதாலேயோ துன்புறுத்தினா தப்புப்பா. அது துன்புறுத்தாட்டி அது சரி அப்படி சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு. உடனே என்ன பையன் வச்சுக்கிறான். அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்னா, இப்போ நான் லவ் பண்றேன், எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல, எங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கல, நான் லவ் பண்றேன். இப்போ இது சரியா தப்பா? நான் லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், ஆனா அந்த எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. இப்போ இது சரியா தப்பா? நீங்க கேட்பீங்க அந்த கேள்வி. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, இங்க அந்த கேள்வி வைக்கிறோன்னா இது சரியா தப்பா? யாரும் சொல்லலாம் தவறு. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம பாதிக்கூட சொல்றோம். அப்ப ரெண்டாவது வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து மனசை கஷ்டம் கொடுக்குது, அதனால அது தப்புன்னு நினைக்கிறோம். அப்ப காதல் திருமணம் தப்பா? அது எங்க அப்பா அம்மா ஒத்துக்கலையே. அப்ப நான் கல்யாணம் பண்ணா, இப்ப நான் லவ் பண்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது சரியா தவறா? இதான் கேள்வி ஆக்சுவலா. அப்ப இதுக்கு பதில் சொல்லணும். அப்ப இதுக்கு பதில் வந்துட்டு
நம்ம முன்னாடி சொன்ன பதிலே இருக்குது அப்படின்றோம். என்ன இருக்கு அந்த பதில்? முன்னாடி என்ன சொல்றோம்? ஒருத்தரை எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் துன்புறுத்தாதது தான் ஒழுக்கம், அதுதான் கரெக்ட், நல்லதுன்றோம். அப்ப நான் சொல்வேன் வந்துட்டு, ஒரு பொண்ணை காதலிக்கணுமா வேணாமா நீ கேட்டா, எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க அதனால நான் காதலிக்க மாட்டேன்னு சொன்னா அது சரி, அது சரி. ஆனா நீ ஒரு பொண்ணை காதலிச்சிட்ட, அப்போ இப்ப நாளைக்கு ஒருவேளை உங்க அம்மா கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாட்டி அந்த பொண்ணுக்கு நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ எது பெரிய தப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. தர்மம் அதுதான் சொல்லுது. அப்போ ஒழுக்கத்தை விட பெருசு ஒண்ணு இருக்கு, ஒழுக்கத்தை விட பெருசு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு தர்மம். ஒழுக்கத்தை விட பெருசு எதுப்போ தர்மம் தான் பெருசு. அப்போ தர்ம சங்கடம் வரும் நமக்கு. தர்ம சங்கடம்னா என்னன்னா, ரெண்டு தர்மம் இருக்குமா. நமக்கு எப்பெல்லாம் தர்ம சங்கடம் வரும்னா, ரெண்டு தர்மம் இருக்கும். இதுவும் சரிதான் இதுவும் சரிதான், ஆனா உங்களால ஒண்ணுதான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஏதாவது ஒண்ணுதான் முடிவு எடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு 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 ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பாட்டியம்மா உயிருக்கு போராடி இருக்காங்க, ஒரு இளைஞன் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உங்களால ஒருத்தரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இப்போ நம்ம யாரை காப்பாற்றுவோம்? நம்மளோட அறிவு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இளைஞனை காப்பாற்றதான் சரின்னு சொல்லுது இல்லையா? அப்ப இதுதான் வந்துட்டு தர்ம சங்கடம். உயிரை காப்பாற்ற வேண்டியது தேவைதான், ரெண்டு உயிரையும் காப்பாற்றணும், ஆனா ஒரு உயிரை தான் என்னால் காப்பாற்ற முடியும். அப்ப எந்த உயிரை நான் காப்பாற்றுவேன்? அப்ப தர்ம சங்கடம்னு ஒரு நிலை எல்லாருக்கும் வரும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும். இப்போ என் பையன் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு கேட்பான். நான் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கு 8 வயசுல. நாளைக்கு அவன் வளர்ந்து வரும்போது ஒரு விஷயத்தை கேட்கிறான், அதை அவன் செஞ்சா அவனுக்கு நல்லது, செய்யாட்டி எனக்கு நல்லது. இப்படி ஒரு நிலைமை வரும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு நிலைமை வரும். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருப்பேன் எல்லாமே. அப்ப இதுக்கு பேர் தர்ம சங்கடம். அப்ப தர்ம சங்கடம் வரும்போது எப்படி முடிவு எடுக்கிறது? அப்ப இது சரி, என்ன ரெண்டுமே சரி, இப்ப பிரச்சனை தான். இப்ப ஏதாவது ஒண்ணு தப்புனா ரொம்ப ஈஸி. எனக்கு ரெண்டு முடிவு எடுக்கணும், ஒண்ணு தப்பு ஒண்ணு சரி இருக்குதுன்னா சரியான முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு சரியான முடிவு இருக்கு, ஆனா ஒரு முடிவு தான் எடுக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தை முடிவு எடுக்கணும்னா அப்போ அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தர்மத்திலேயே மிக சிறந்த தர்மம் சமூகம் சார்ந்த சிந்தனையோட நீ எடுக்கிற முடிவு தான் சிறந்த தர்மம். இப்போ வந்து மனுநீதி மற்றவனோட கதை நமக்கு சொல்லுவாங்க. தன்னோட சொந்த மகனையே வந்துட்டு கொண்டுடுவாரு. அப்போ வந்துட்டு சமூகம் சார்ந்த சிந்தனையோட நீ எடுக்கிற தர்மம் தான் சரியான தர்மம். அப்ப சமூக பணி மட்டும்தான் சொல்லி தரும். சமூக பணி பண்ணாதவங்களுக்கு இந்த தர்மம் புரியவே புரியாது. அது எப்படிங்க, என் பிள்ளை சொல்றது நான் கரெக்ட் தானேன்னு சொல்லுவாங்க. அப்போ என் பிள்ளையும் தாண்டி ஒரு தர்மம் இருக்குவாங்க, அந்த தர்மம் சமூகம் மட்டும் சொல்றோம். அப்போ சமூகத்தோட பயணம் பண்ணும்போது சமூக சிந்தனை வளரும். இப்ப நம்ம உட்காந்து இருக்கோம், இங்க நம்ம உட்காந்து இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அண்ணன் ஒரு விஷயத்தை பேசுறாரு, அன்பன் ஒரு விஷயத்தை பேசுறாங்க, முருகன் ஒரு விஷயத்தை பேசுறாங்க, தக்ஷணா ஸ்ரீகேஷ் கல்ச்சரா பேசுறாங்க. இப்போ சமூகம் சார்ந்த சிந்தனைகள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இப்படி ஒரு கூட்டத்துல இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா வந்து நண்பர்கள் வட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான வாக்கியமா நான் பார்த்தேன். ஏன்னா இந்த கூட்டத்தோட மிகப்பெரிய ஆப்ஜெக்டிவ், மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நான் என்ன பாக்குறேன்னா, நல்ல எண்ணங்களை பகிர்வதற்கும் அதை அசை போடுவதற்கும் ஒரு நல்ல தளமா இருக்கு. இப்போ நான் கடைசி விஷயத்துக்கு வரேன். ஒரு நல்ல விஷயத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணி நம்ம எது சரி தப்பு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டோம். தர்ம சங்கடத்தை பத்தி பேசிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் போகலாம். அது வந்து தற்சோதனைக்கு போகலாம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்ப எல்லாரும் கிளியரா எடுத்துக்கலாம் அதை. ஓகே, இப்ப எல்லாரும் சந்தேகம் இல்லை, எது சரி எது தப்புன்னு சொன்னா கரெக்டா சொல்லுவீங்க. இப்போ எது தர்ம சங்கடம் வந்தா எப்படி முடிவெடுப்போம்? சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் சிறந்த தர்மம். ஓகே, இப்போ தற்சோதனை கடைசியா வரும். அசை போடுவதுன்றோம் இல்லையா, அசை போடுவது தான் தற்சோதனை. அப்ப தற்சோதனைன்றது என்னன்னா, இங்கிலீஷ்ல அதுக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு மத குருக்களும் வந்துட்டு, ஒவ்வொரு குருமார்களும் வந்துட்டு இதே வார்த்தையை வெவ்வேறு வடிவங்களை கொடுத்துருக்காங்க. சில பேர் அது அகத்தாய்வுவாங்க, சிலர் வந்துட்டு பகுத்தறிவுன்னுவாங்க. பகுத்தறிவுன்னு என்ன அண்ணன் சொல்லுங்க, பகுத்தறிவுன்னு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? எதையும் பகுத்து ஆராய்ந்து என் அறிவுக்கு எது சரின்னு போடுதோ அதை நான் எடுத்துப்பேன். அது அடுத்தவங்க தப்புன்னு இருக்கும். நான் சாமி கும்பிட மாட்டேன், நான் சொல்லுவேன் அந்த அக்கா வந்து கோயிலுக்கு போனா நிம்மதியா இருக்கும். இப்போ எனக்கு சாமி கும்பிடுறது வந்துட்டு தப்புன்னுவேன், அவங்க சாமி கும்பிடாதவங்க தப்புன்னுவாங்க. அப்ப என் சரி அவருக்கு தவறு, அவர் சரி எனக்கு தவறு இருக்கும். அப்ப பகுத்தறிவுன்றது கொண்டுதான். உனக்கும் அறிவு என்ன சொல்லுதோ அதுதான் சரி. அப்ப உனக்கும் அறிவு சொல்லணும்ல, எப்ப சொல்லுவோம்? உனக்கு ஒரு அறிவு சொல்லணும், எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, உன்னை நீ தற்சோதனை பண்ணும் போதுதான் சொல்லும். இப்ப எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியணும்ல, அடுத்தவனுக்காக தெரிய தேவையில்ல.
அவங்க தப்பா சொல்லிட்டாங்க, என் புருஷன் தப்பா சொல்லிட்டாரு, எங்க அம்மா தப்பா நினைக்கிறாங்க, என் மனைவி தப்பா நினைப்பா, என் நண்பன் தப்பா நினைப்பான், என் சகோதரி தப்பா நினைக்கும், என் சகோதரன் தப்பா நினைப்பான்றதுக்காக நம்மளோட முடிவுகளை நம்ம மாற்றக்கூடாது. ஆனா உன் மனசு தப்புன்னு சொல்லுச்சுன்னா கண்டிப்பா மாத்திக்கணும். அப்ப உன் மனசு எப்போ தப்புன்னு சொல்லு, தப்பு சரின்னு எப்போ சொல்லும்? அப்போ தற்சோதனை பண்ணும்போது தான் சொல்லும். அப்ப தற்சோதனை பண்றது வந்துட்டு ஒரு பெரிய வார்த்தை, ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து சொன்னேன், ஒரு இந்த வீடியோ கேம் விளையாடுவோம் இல்லையா? வீடியோ கேம் விளையாடுவியா? கேம்ஸ் விளையாடுவியா? ஓகே. லெவல் 1 ஒரு கேம் விளையாடுவோம். லெவல் 10 கேம் எப்படி இருக்கும்? லெவல் 1 கேம் ஈஸியா இருக்கும். லெவல் 10 கேம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா? லெவல் 1 கேம் ரொம்ப ஈஸியா இருக்கும். லெவல் 10 கேம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தற்சோதனை வந்துட்டு லெவல் 1 கேம் மாதிரி. இந்த லெவல் 1 கேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேங்கிறத தூங்கத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி நீங்க வந்து இன்னைக்கு நடந்தது மட்டும் யோசிங்க. நல்லது கெட்டது எதுவுமே தேவையில்லை. காலையில இருந்து நைட் வரைக்கும் தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நடந்த விஷயங்களை சும்மா கண்ணை மூடி யோசிங்க. இன்னைக்கு காலையில ஏஞ்சேன், குளிச்சேன், கொண்டு போனேன், பசங்க ஸ்கூல்ல விட்டேன், வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் நான் குளிச்சேன், நான் கிளம்புனேன், கடைக்கு போனேன், வேலை செஞ்சேன், அப்புறம் சாப்பிட்டேன், மறுபடியும் வந்தேன், இவரை பார்த்தேன், இவரை பேசினேன், ரோட்ல போகும்போது சைக்கிள் போறோம், திட்டினேன், இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். இது நடுவில் ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, திட்டினேன், எதுக்கு திட்டினேன் நான், தேவையில்லாம திட்டினேன், அந்த கோவம் அவசியம்ன்றது அப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளவுதான் தற்சோதனை. அப்போ இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த லெவல் 1ன்றது என்னன்னா, இவ்வளவுதான். லெவல் 1ன்றது முதல்ல நீங்க வந்து ரொம்ப பெருசா வந்து எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உடனே நாளைக்கு நான் வந்து மகாத்மா காந்தி ஆனாலும் கிடையாது. காந்தி வந்து வெறும் ஒரு நார்மல் ஆத்மா தான். அவர் மகாத்மா ஆனதுக்கான காரணம் என்னன்னா, அவரு தன்னை வந்து தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தது தான் மகாத்மா ஆனாரும். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண ஆத்மாங்க நம்ம. அப்போ நம்ம இன்னைக்கு மகாத்மா ஆகிறது வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தற்சோதனை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தற்சோதனை பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு தற்சோதனை பண்ணிட்டே இருக்கும், என்ன கிடைக்கும்? எது சரி எது தவறு நம்ம கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும் நினைக்கிறோம்? தற்சோதனை பண்றதுல என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல மனிதனா மாறதுன்னா வாய்ப்பு கிடைக்கும். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம், ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ வந்து பெரிய ஸ்பிரிச்சுவலோட மொத்த வாக்கியமே அவ்வளவுதான். உன்னை அறிதல் தான் ஸ்பிரிச்சுவல்ல சொல்லுவாங்க ஜெனரலா. அப்ப தானே உன்னை அறிதல் பண்ணணும்னு தற்சோதனை வேற என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, எங்கேயா சொல்லலாம். தற்சோதனை பண்றதுல என்ன கிடைக்கும் நமக்கு? ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே ஐயா, நீங்க அம்மா நீங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, வேற என்ன கிடைக்கும்? தற்சோதனை பண்றதுல என்ன கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையை அது மாற்றும். ஓகே, வேற தற்சோதனை என்ன கிடைக்கும்? ஏன் தற்சோதனை பண்ணணும்? நம்ம சரியா இருக்குமான்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம், அதே பாதையில தான் கரெக்டா. ஓகே, நம்ம நாமே அறிஞ்சிக்க முடியும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா யாருமே ஒண்ணு கூட வந்து நான் எது சூப்பரா பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றேன். என்ன நான் சரி பண்ணிக்கிறது சொன்னோம், என் தவறுகளை திருத்திக்கிறது சொல்றோம், என்ன நான் மாத்திக்கிறதுக்கு பயன்படும் சொல்றோம். அப்போ ஒரு விஷயம் தற்சோதனை அடிப்படையில ஒரு விஷயத்தை கொடுக்கும். நான் ஏதோ தப்பு பண்றேன்ற உணர்வை உங்களுக்கு கிளியரா கொடுத்துரும். என்ன நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா யாருமே நம்ம பாத்தீங்கன்னா நான் தற்சோதனை பண்ணா நான் பண்றது ரொம்ப சந்தோஷப்படணும் யாரும் சொல்ல இல்லையா? இப்ப நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம தற்சோதனை பண்ணா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், நான் இன்னைக்கு பண்ணதுலயே ரொம்ப சிறப்பான விஷயம் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லல. அப்ப தற்சோதனையோட அடிப்படையான ஒரு விஷயம் நமக்கு செஞ்சிடும். என்ன செய்யணும்னா, நீ முதல்ல கரெக்ட் இல்ல, முதல்ல நீ உன்னை கரெக்ட் பண்ணு, அடுத்த நான் குறை சொல்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற அடிப்படை விஷயம் தற்சோதனை வந்துடும். அப்ப தற்சோதனையோட பேசிக் அவ்வளவுதான். தற்சோதனை பண்ணால் உனக்கு உன்னோட அகம்பாவம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். உன் ஈகோ ஆட்டோமேட்டிக்காவே குறையும். ஈகோ ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். தற்சோதனை பண்ணும்போது என் தவறு என்னன்றதுதான் நம்ம தற்சோதனைக்கு போறோம். இதுதான் மனித இயல்பு. அப்ப மனுஷன் ஆக்சுவலா எல்லாரும் நல்லவன் தான். எங்க கெட்டவன் ஆகிறான்னா அவன் தற்சோதனை பண்ணிக்கிறது இல்லை. தற்சோதனை பண்ணாத மனிதர்கள் வந்து தவறுகள் அதிகமா செய்வாங்க. தற்சோதனை செய்து கொள்ளும் மனிதர்கள் தவறுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வருவான்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனா நிச்சயமா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தற்சோதனை பண்ணா ஒரு சிறந்த வாழ்வியல் முறைக்கு ரொம்ப அடிப்படை நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒழுக்கம் இருக்கு, எண்ணம் இருக்கு, மனம் இருக்கு, சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் மேலோங்கி ரொம்ப எளிமையா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். ஏன்னா சமூகம் பண்ணி வாங்க டைம் இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க நம்ம டைம் கொடுத்து வந்துருக்கோம். ஆனா உலகத்துல 99% மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சமூக பணி பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்ப அது கஷ்டமா இருக்கு. அப்போ எண்ணத்தை நீங்க சீர் பண்ணுங்க, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. மெடிடேஷன் பண்ண ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா சத்தியமா பண்ண மாட்டோம். 10 பேர் தான் பண்ணிருக்கோம். 100 பேர்ல 10 பேர் தான் மெடிடேஷன் பண்ணுவாங்க.
அப்போ எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான, ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடியது என்னன்னா, நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்ததை உங்களை நீங்க தற்சோதனை பண்ணி பாருங்க. அப்போ தற்சோதனை தான் வாழ்வியல் முறைக்கான லெவல் 1. லெவல் 10 தான் வந்துட்டு மனம். லெவல் 10 வந்து மனம். அது போறது வந்து ஈஸி கிடையாது. அதனால மனத்தை பத்தி நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ரொம்ப பேசிக்கா நம்ம எல்லாருமே பண்ண முடியும், கன்ஃபார்மா எல்லாரும் செய்ய முடியும்னா தற்சோதனை பண்ண முடியும். ஏன்னா தற்சோதனை 3 அடிப்படை விஷயங்கள் சரி பண்ணிடும். 1, உன்னோட ஈகோவை குறைச்சிடும். அப்ப என் மேல தப்பு இருக்கு, முதல்ல நான் என்ன திருத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும். 2வது, திருந்தி வேற ஒரு மாற்றுப்பாதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தற்சோதனை நமக்கு கொடுக்கும். 3வது, இதுல வந்து ஏதோ ஒண்ணு சிறப்பா நம்ம பண்ணிருப்போம். அடடா தினேஷ் சூப்பரா பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய டைம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொன்ன விஷயங்கள் தான் சமூக பணி. ஏன் சமூக பணி தொடர்ந்து என்னால கொடுக்க முடியுதுன்னா, நான் என்னை தற்சோதனை பண்ணும்போது என்னை நானே என் கண் முன்னாடி நான் ரொம்ப என்ன பெருமையா பாக்குறது வந்துட்டு, நான் இன்னொருத்தருக்கு பயன்பட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையா என்ன பாக்குறேன். நான் நிறைய சம்பாதிச்சதோ, நான் கார் வாங்கினதோ, எனக்கு குழந்தை போனதோ நான் பெருமையா பார்க்கல. என்னால எனக்கு சம்மந்தமே இல்ல ஒருத்தர் வந்து அவர் வந்து பயன்படுறாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ உன் கண் முன்னே நீ பெருமையை கொடுப்பதை வந்துட்டு தற்சோதனை தெரியும். அப்பா சூப்பரா அப்படின்னு நம்ம தோத்துட்டோம்ல, அது முன்னே உன்னோட பயணத்தை வந்து இன்னும் சிறப்பா கொண்டு போவோம். இன்னைக்கு வாழும் கலையில வந்துட்டு என்னோட உரையை எப்படி முடியும்னு பாக்குறேன்னா, எல்லாரும் தற்சோதனை செய்வோம். தற்சோதனை செய்து நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். வாய்ப்புக்கு நன்றி.